What's your name? Mabel. Mabel. I can see the power of God is moving over you. நான் பார்க்கிறது ஆண்டவரோட வல்லமை இங்க உங்க மேல இறங்கிட்டு இருக்குது. The touch of God. ஆண்டவரோட தொடுதல். Touch of God. ஆண்டவரோட தொடுதல். வல்லமை. My Jesus is restoring her hearing. Right here is damaged. My Jesus is restoring fully right now. Right here is damaged. அவருடைய வலது காது முழுமையாக பழுதுபட்டு போய் இருந்தது. I don't know who is the sister. எனக்கு இந்த சகோதரி யார் என்று எனக்கு தெரியாது. But in the crowd I saw the vision. ஆனால் இந்த கூட்டத்திலே கடவுளுடைய அவர்கள் மூலமாக many are going to receive hearing tonight. ஆண்டவருடைய வல்லமை அவருடைய தொடுவதை நான் கண்டேன். அவருடைய சுகம் immediately Holy Spirit pointed the sister. பரிசுத்த ஆவியானவர் இந்த சகோதரி எனக்கு முக்கியப்படுத்தி காண்பித்து கொடுத்தார். And God revealed me like this. கடவுள் எனக்கு இதை இப்படியே வெளிப்படுத்தி கொடுத்தார். I am going to fully restore your hearing in the right ear. நான் அவருடைய வலது காதில் இருக்கிற வியாதியை முற்றிலுமாய் மாற்றி செவித்திறனை முழுமையாய் கேட்க நான் செய்யப்படுகிறேன். Here right now with the right ear in Jesus name. அவர்கள் இப்பொழுதே செவித்திறனை முழுமையாய் பெற்று தன்னுடைய வலது காதிலே பெற்றுக் கொள்வார். Glory to Jesus. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். Give glory to Jesus. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். The power of God is moving. I don't know how many of you are ready to receive it, but the power of God is moving here. Power of God is moving. தேவ வல்லமை இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறேன். Sister Mabel, tell me, what happened to your right ear? உங்களுடைய வலது காதுக்கு என்னதுமா? ஒரு ஹோல் அண்ட் இன்ஃபெக்ஷன். ஃபோன் ஹேண்டில் பண்ணதுனால இன்ஃபெக்ட் பண்ணதா? ஹோல். அவங்களுக்கு காதுகளிலே ஒரு சிறு ஓட்டையும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறது. Hallelujah. In the crowd, Holy Spirit pointed you and revealed me like this. I am restoring her hearing in Jesus name. Hallelujah. இந்த கூட்டத்திலே ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார். இந்த சகோதரி தன்னுடைய 8 years 8 வருடங்களாக இருக்கின்ற செவி குறைபாட்டினை கேட்கும் குறைபாட்டினை ஆண்டவர் சரி செய்திருக்கிறார் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 8 years 8 வருடங்களாக. Did you check with your doctor? நீங்கள் இப்பொழுது போய் உங்களுடைய டாக்டர்ட்ட நீங்க செக் பண்ணு. No, before. இதுக்கு முன்னாடி நீங்க டாக்டர்ட்ட செக் பண்ணிருக்கீங்களா? செக் பண்ணிருக்கீங்களா? ஹோல் இருக்கு. ஹோல் இருக்குன்னு சொன்னா. Jesus. Now the hole is closed. இப்பொழுது இந்த ஓட்டை அடைக்கப்பட்டிருக்கிறது. Now the hole is closed. அந்த துவாரம் அடைக்கப்பட்டிருக்கிறது. I know and I'm sure you can hear well through your right ear. உங்களுடைய வலது காதின் மூலமாக நீங்கள் சரியாக உங்களால் கேட்க முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Close the other one. Close the other one. Look there. Sister Mabel. கேள்கா. What's your name? மேபல் லதரன். From where are you coming? திருநெல்வேலி. திருநெல்வேலில எந்த இடத்துல வந்து திருநெல்வேலி சத்தமா சொல்லுங்க. பெருமாள்புரம். பெருமாள்புரம். பெருமாள்புரத்துல அங்க இருக்கு சொல்லுங்க. பாக்கியநாதன் ஸ்ட்ரீட். பெருமாள்புரத்துல பாக்கியநாதன் ஸ்ட்ரீட். You can hear it, right? Yes. நீங்க கேட்கறீங்க. Give glory to Jesus. The power of God is going to touch you. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட போகின்றது. Many years you are under the bondage of headache. பல வருடங்களாக தலைவலியினால் நீங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். For many years you are under the treatment of thyroid. பல ஆண்டுகளாக நீங்கள் தொண்டையில் இருக்கிற தைராய்டு பிரச்சனையால் நீங்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். Both of you are receiving healing right now. நீங்கள் இருவரும் இப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்ள போகின்றீர்கள். Get ready. ஆயத்தப்படுங்கள். I pray. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Let your Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் touch them. Years of bondage. இப்பொழுது அடிமைத்தனம். Years of bondage. பல ஆண்டுகளாக ஒரு கட்டியிருந்த கட்டுகள் is destroying right now. அது இப்பொழுதே உங்களை விட்டு மறைந்து போகிறது. My Jesus is cancelling headache right now. என் ஆண்டவர் அந்த சகோதரனுடைய தலைவலியை முற்றிலுமாய் மாற்றுகிறார். She was under the bondage. அவளுடைய தலைவலி என்ற கட்டிலால் பல ஆண்டுகளாய் பாதிக்கப்பட்டார். Now she is freedom. அவளுக்கு இப்பொழுது முழு விடுதலை. She received her freedom. கடவுள் இப்பொழுது அவளுக்கு முழு விடுதலையை கொடுத்திருக்கிறார். She is receiving it. ஆண்டவருடைய சமூகத்தை பெற்றிருக்கிறார். God give glory to Jesus. My Jesus is going to touch you. என் ஆண்டவர் உங்களை தொட போகின்றார் இப்பொழுது. This is your night. இது இப்பொழுது உங்களுடைய இரவு.
The curse of headache. இந்த தலைவலி இப்பொழுது இந்த தலைவலி என்று சொல்கின்ற சாபம் இப்பொழுது உங்களை விட்டு விலகப் போகிறது. It's a curse. அது உங்களுக்கு ஒரு சாபமாகவே இருந்தது. Go! வெளியே போ. Jesus name. Keep going to Jesus. ஆண்டவருக்கு நன்றி கொடுங்கள். Wonderful Jesus is moving. என் இயேசு விளாவிக் கொண்டிருக்கிறது. வல்லமையான இயேசு விளாவிக் How many of you are enjoying this? But I can see the power of God is moving. எத்தனை பேர் இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Oh, the glory over this place is so heavy. ஆண்டவருடைய வல்லமை இங்கே விளாவிக் கொண்டிருக்கிறது. Especially those who are watching me online, this is your time to pray for Takkala city. அன்பானவர்களே, இணையதளத்தின் மூலமாக என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களே, இது உங்களுடைய நேரம். Takkala city is located nearby Marthandam. தக்கலை சிட்டி என்பது மார்த்தாண்டத்தினுடைய அருகாமையில் இருக்கின்ற ஒரு பகுதி. Wonderful ministers of the Lord are serving Jesus here in the city of Takkala. ஆண்டவருடைய வல்லமையை செய்கின்ற அற்புதமான ஊழியக்காரர்கள் கூடி இருக்கிறார்கள். In 5 continents, let's hold our hands together to pray for Takkala city. 5 கண்டங்களில் இருக்கிற மக்கள் இணைந்து ஆண்டவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Let the city see the glory of Jesus. இந்த தக்கலை பகுதி ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் ஆண்டவரை Glory of God is flowing like a river. ஆண்டவருடைய வல்லமை ஒரு நதியை போல இடங்களை பாய்ந்து செல்கிறது. How many years you are suffering with the headache? நீங்கள் எத்தனை ஆண்டுகள்? Okay. Headache from my childhood itself. அவர்களுடைய குழந்தை பருவத்தில் ஹேசன் கன்வெர்டட் கிறிஸ்டியன் from my childhood. She is suffering with headache from her childhood onwards. It's almost how many years? Nearly 40 years. 40 years. 40 ஆண்டுகளாக. I'm seeing you first time. You're coming for the first time. It's the first time. From where you come? From Chinnavelli. Oh, Tirunelveli people are receiving miracle. திருநெல்வேலி பகுதியில் உள்ள மக்கள் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Sister, because of this headache you are using this spectacle or wonderfully my Jesus made you complete totally in Jesus name. என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு விடுதலை ஏற்படுத்தியிருக்கிறார். Thank you Jesus. Thank you Jesus. I praise you my Lord. I thank you my Lord. I praise you my Lord. Hallelujah. Hallelujah. I thank you Lord for your deliverance. Hallelujah. Thank you. Wonderful healing. Where is the 2 sisters? Where is the 2 sisters? Where is the 2 sisters? I prayed 2 sisters. இங்கே நீங்கள் ஜெபித்த 2 சகோதரிகள். Come forward. Want to hear from you. நான் உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். Hallelujah. தங்கச்சி தங்கச்சி எவ்வளவு நாளாச்சு இந்த தலைவலி வந்து தொடங்கிட்டு? இருந்தது. 10வது வகுப்புல இருந்து அவளுக்கு இருக்கு. இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கமா? இப்ப 11th படிக்கிறேன். இப்ப 11th பண்ணிட்டு இருக்கேன். படிக்கிற டைம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் தலை வலிக்கும் புக்க திறந்தாலே. You cannot read a full page. உன்னால முழு பகுதியும் வாசிக்க முடியாது இல்லையாமா? What's your name தங்கச்சி? சரோனியா. Saronia. Praise God. Hallelujah. Wonderful sister of God. Amen. Thank God for this sister. ஆண்டவருக்கு இந்த குழந்தைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Sister, we love you with the love of Christ. ஆண்டவருடைய அன்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். Jesus. For how many years you are suffering with this? 3 வருடங்கள். 3 வருஷம். Oh, okay. I don't know this. Holy Spirit was revealing this. That's why I called you to the stage. எனக்கு இது தெரியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Now, check it out. Is there or not? அது தொட்டு பாருங்கம்மா, தொட்டு பாருங்க. கழுத்து பகுதியில் அந்த கட்டி இருக்கான்னு பாருங்க. கட்டி அங்க இருக்கா? இல்ல. இல்ல. நல்லா பார்த்து சொல்லு தங்கச்சி. நல்லா பார்த்து சொல்லுமா. இல்ல. இல்லையா? இல்ல. என்ன உன் பேரு? சரோனியா. Saronia. Bless you baby. Jesus mighty name. Give glory to Jesus. ஆண்டவரே, This meeting fully was predestined by God. But this was prepared by a sister. இந்த கூட்டங்கள் வந்து கடவுளால் முன்குறிக்கப்பட்டது, ஆனால் ஒரு சகோதரியின் மூலமாக இது ஆயத்தப்படுத்தப்பட்டது. When I was in the United Kingdom, நான் யுனைடெட் கிங்டத்தில், அதாவது யுஎஸ்ல இருக்கிற வேளைகளில், in UK பிரிட்டன்ல அவங்க இருக்கிற வேளைகளில் one sister approached me. ஒரு சகோதரி என்னை தொடர்பு கொண்டார்கள். Brother, I see what all the things God doing through you.
உங்கள் மூலமாக ஆண்டவர் இங்கே செய்கின்ற காரியங்களை I want this in my city. என்னுடைய பகுதியிலும் செய்யப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன். Any cost. அது எந்த செலவானாலும் பரவாயில்லை. I want your meeting in my city. உங்களுடைய கூட்டங்கள் என்னுடைய பட்டணத்தில் என்னுடைய பகுதியிலே நடைபெற வேண்டும் என நான் விரும்புகிறேன். I asked her, நான் அவரிடத்தில் கேட்டேன், what are you going to do? நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? He asked to me, அவர்கள் இடத்தில் கேட்டார்கள், what I have to do? நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள்? I am ready to do anything. Thank God for that wonderful sister. அந்த சகோதரிக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். For that family I praise God. அந்த குடும்பத்திற்காய் நான் ஆண்டவரை Can I மகிமைப்படுத்துகிறேன். have you both on stage right now for a அந்த prayer? இரண்டு பேர் நீங்கள் முன்னால குடும்பமாய் முன்னால வாங்க நீங்க. Jesus, Sister Jaya and Brother Jacob, please be on stage. சகோதரி ஜேக்கப் அவர் சகோதரி ஜெயா முன்னால் வரும்படி அன்பு கேட்டுக்கொள்கிறேன். Praise God. Wonderful family of God. கடவுளுடைய அற்புதமான குடும்பத்தின் பிள்ளைகள். Praise God. Man of ஆண்டவருக்கு God, நன்றி. we respect you with all the respect. Women of God, we love you and we respect you with all the respect. Hallelujah. How many of you want to bless this couple? உங்களில் எத்தனை பேர் இந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர்கள்? One thing we can do is, நாம் என்ன செய்ய முடியும் என்றால், we cannot support them financially because they are well settled in finance. அவர்கள் பொருளாதாரத்திலே முழுமையாக அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். Both of them are working. இருவருமே பணி செய்கிறார்கள். ஒருவர் யூகேல இருக்கிறார், But we ஒருவர் can bless them in one word. அவர்களை நாம் ஒரே வார்த்தையினால் நாம் ஆசீர்வதிக்க முடியும். Stretch your hand over them. உங்களுடைய கரங்களை அவர்களுக்கு நேராக திருப்புங்கள். Father, in the name of Jesus, அப்பா உம்முடைய குமார இயேசுவின் நாமத்தினாலே we bless them with a full heart. அவர்களை உம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் அவர்களை We ஆசீர்வதிக்கிறோம். know this meeting was predestined by you. ஆண்டவரே இந்த கூட்டங்கள் உம்மால் முன் அறிவிக்கப்பட்டது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Thank you for using this couple for the kingdom. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இதனுடைய ராஜ்யத்திற்கு நீர் ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம். We the ministers of God. We the ministers of God. Blessing them together in Jesus' name. நாங்கள் போதகர்களாக குழுக்களாக இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். In Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. In Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. Let them be faithful, humble servants of your vineyard in Jesus' name. உம்முடைய திராட்சை தோட்டத்தில் உண்மையுள்ள பணிவிடைக்காரர்களாக தாழ்மையுள்ள பணிவிடைக்காரர்களாக அவர்கள் இருப்பார்களாக. Thank you, Jesus, for lifting such wonderful couples. ஆண்டவரே இப்படிப்பட்ட தம்பதிகளை எழுப்புவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். For the end time revival. முழுமையான ஒரு புத்தெழுச்சிக்காக அவர்களை எழுப்புவதற்காக உமக்கு நன்றி We சொல்லுகிறோம். ministers of God together bless them in Jesus' name. ஆண்டவரே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாங்கள் இணைந்தவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Let them be a blessing for many. அவர்கள் சகல விதத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். It's wonderful, brother. It's wonderful. We enjoyed your hospitality. உங்களுடைய அன்பான உபசரிப்புகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். We love you. உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். What I must say, my heart is enjoying. I feel presence with you. உங்களை நான் சந்திப்பதை நான் பூரிப்பு கொள்கிறேன், மகிழ்வு கொள்கிறேன். Praise God. And You're the- wonderful. You're wonderful. You're doing wonderful ministry in the vineyard. May the God bless you. And ministers of God, praise God. Wonderful job. Wonderful. Wonderful. Praise God. Let's turn our attention to you. People, those who are watching me on TV, get ready for your message. என்னை இணையதளத்தின் மூலமாகவோ டிவி மூலமாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புங்கள். Let's turn our attention to Ephesians chapter number 6. உங்களுடைய கவனத்தை எபேசியர் 6ஆம் அதிகாரம் Chapter 6 verses, of course, 14. 14. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திற்கு நேராய் உங்களுடைய Stand கவனத்தை firm then, தயவு செய்து with the belt of truth buckled around your waist, with the breastplate of righteousness in place. You can read in Tamil தமிழ் also. ஒரு தமிழ் இப்ப வாசிப்பாங்க. சத்தியம் என்னும் கச்சையை சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வசத்தை நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷ போதும் ஐயா, போதும் போதும். Thank you. Hallelujah. With the belt of truth நீதி என்னும்
buckled around your waist. நீதி என்னும் கச்சை உங்களுடைய இடுப்பை கட்டிக்கொள்ளவும், Belt of truth. நீதியாகிய பெல்ட் கச்சை, First night, சத்தியம், belt of truth. சத்தியமாகிய கச்சை. First night, the helmet of salvation. முதலாம் நாள் ரட்சிப்பு என்று சொல்லுகின்ற ஒரு கவசம். Second night, the breastplate of righteousness. இரண்டாவது நாள் நெஞ்சை கூடுகின்ற ஒரு கவசம், நெஞ்சு பகுதியில் போடப்பட்டிருக்கின்ற And the கவசம். final session, இந்த கடைசி நாளிலே the belt of truth. உண்மை என்று சொல்லுகின்ற பெல்ட். Word of God says, கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, with the belt of truth buckled around your waist. உண்மை என்று சொல்லுகின்ற சத்தியம் உங்களுடைய இடுப்பை முற்றிலும் கட்டிக்கொள்வதாக. Buckled around your waist. உங்கள் இடுப்பை முற்றிலும் கட்டிக்கொள்வதாக. You have to buckle around your waist. இடுப்பை முற்றிலுமாக உண்மை என்ற சத்தியத்தினால் நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். With the truth. உண்மையினாலே, சத்தியத்தினாலே. Here the belt stands for truth. இங்கே பெல்ட், அதாவது உங்கள் கட்டிக்கொண்டிருக்கிற கச்சை உண்மையை வெளிப்படுத்துகிறது. Truth. உண்மை, சத்தியம். Truth is the belt. சத்தியம் தான் பெல்ட்டாக இருக்கிறது. If you move to the another passages, நீங்கள் அடுத்த பகுதிக்கு நேராய் திருப்புவீர்களானால் you will understand what is this belt. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அது என்ன பெல்ட், அதாவது என்ன கச்சை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். For that you need to follow the word truth in whole Bible, especially in the New Testament. குறிப்பாக நற்செய்தி பகுதிகளிலே சத்தியத்தை பற்றி சொல்லப்படுகிற எல்லா பகுதிகளுக்கு நேராய் நீங்கள் திரும்ப வேண்டும். This was the declaration of Jesus when he was among the crowd in John 14:6. I am the way and I am the truth and I am the life. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசுநாதர் தன்னை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிற மக்களை பார்த்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். He never said like this, I will show you the way. அதே வார்த்தை இதனை தான். No. Jesus never said like this, I will show you the way. ஆண்டவராகிய இயேசுநாதர் நான் உங்களுக்கு வழியை காட்டுவேன் என்று சொல்லவில்லை, நானே வழியாக இருக்கிறேன் என்று சொன்னார். I am the truth. I am the truth. நானே வழி என்று சொன்னார். நானே உண்மை, நானே உண்மை, நானே சத்தியம் என்று சொன்னார். I will show you the way of life. நான் உங்களுக்கு வாழ்வுக்கான வழியை உங்களுக்கு காண்பிப்பேன். He is repeating the word like this, I am the life. நானே வாழ்வு என்று சொன்னார். He never said like this, I will tell you the truth. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் என்று அவர் உங்களுக்கு சொல்லவில்லை. He is saying, I am the truth. நானே உண்மை என்று சொன்னார். Here truth stands for Jesus himself. இங்கே உண்மை சத்தியம் என்பது ஆண்டவராகிய இயேசுவையே மையப்படுத்துகிறது. Truth is nothing but Jesus. சத்தியம் உண்மை என்பது இயேசுவையே மையப்படுத்துகிறது. You receive truth means you receive Jesus. நீங்கள் உண்மையை சத்தியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது இயேசுவை பெற்றுக்கொள்ள என்பதுதான் அர்த்தம். Jesus and truth is inseparable. இயேசுவும் சத்தியமும் பிரிக்கவே முடியாது. Is one. அது இரண்டுமே ஒன்றுதான். If you put a name for truth, that name must be Jesus. நீங்கள் உண்மைக்கு அல்லது சத்தியத்திற்கு ஒரு பெயர் என்று சொன்னால் அது இயேசுதான். The name of truth is nothing but Jesus. உண்மை என்பது இயேசுவை தான் வெளிப்படுத்துகிறது. Jesus the truth. இயேசுவே உண்மை சத்தியம். Here it comes. அது இங்கே வருகிறது. In the armor of God, I was thinking, what is the part of in the armor of God for truth? இங்கே இயேசு சொல்லுகின்ற கவசங்கள் என்று சொல்லுகின்றதுல இந்த உண்மை என்று சொல்லுகின்ற சத்தியம் எதை நமக்கு விளக்குகிறது? Hallelujah. When I was in the prayer and in the meditation, நான் என்னுடைய தியானத்திலே ஜெபத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது God revealed me like this. கடவுள் எனக்கு விதமாக அதை வெளிப்படுத்தினார். The liar devil, the பொய் சொல்லுகிற சாத்தான், the liar devil, what he did is he is loosed your buckle. அந்த பொய் சொல்லுகிற சாத்தான் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய இடுப்பை இறுக பிடித்துக் கொண்டிருக்கிற பெல்ட்டை லூஸ் பண்ணி விடுகிறான், அதை இலக செய்து விடுகிறான். அது டைட் ஆகலாம. All the armor of God is fixed by the belt of truth. முழுவதுடைய கவசங்கள் முழுவதுமாக இந்த உண்மை என்று சொல்லுகின்ற சத்தியமான பெல்ட்டினாலே இறுக கட்டி கொண்டிருக்கிறது. You need to understand two things. நீங்கள் இரண்டு காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.
the breastplate இந்த பிரஸ்பிள் அதாவது நெஞ்சு கவசம் come under the truth. உண்மையினுடைய அடிப்பகுதி வரையிலும் வருகிறது. Breastplate is fully covered with truth. அதாவது நெஞ்சு கவசம் பெல்ட்னாலே முழுமையாக கட்டப்பட்டிருக்கிறது. It's like this. See, இத பாருங்க நீங்க அவங்க எப்படி கட்ட போறாங்க பாருங்க நீங்க. I can show you better here. All right. Jesus. The belt of the breastplate of righteousness அதாவது சத்தியம் என்று சொல்றது நீதி என்று சொல்லுகின்றதான is tighted with the truth. நீதி சொல்லப்படுகின்றதான கவசம் நெஞ்சு கவசம் சத்தியம் என்று சொல்லுகின்றதான பெல்ட்னாலே பெல்ட் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. Exactly, you said it. Hallelujah. So this is very important. இது மிக முக்கியமானது. If you want to continue in the breastplate of righteousness, நீங்கள் அந்த நீதி என்று சொல்லுகின்றதான நெஞ்சு கவசத்தினால் நீங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டுமானால் you want to know the importance of this belt. நீங்கள் இந்த பெல்ட்டினுடைய இடைக்கச்சையினுடைய முக்கியத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். So belt is very essential and important. ஆகவே பெல்ட் என்று சொல்லுகிற ஒன்று இடைக்கச்சை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. I can easily handle my dress with this belt. என்னுடைய பேண்ட் என்னுடைய காசகையும் இதன் மூலமாக நாம் கட்டிக்கொள்ளலாம். Easily I can handle with this belt. இதை இலகுவாக என்னுடைய இடுப்பு பகுதியை இந்த பெல்ட் மூலம் அந்த கச்சையின் மூலமாக நான் சரி செய்து கொள்ளலாம். Is buckled. அது கட்டப்பட்டிருக்கிறது. Is buckled as well. இது சரியான முறையில் கட்டப்பட்டிருக்கிறது. Like this. அதேபோல all the armor of God கடவுளுடைய எல்லா சத்துவங்களும் is protected by the truth of Jesus. இயேசுவினுடைய உண்மை என்று சொல்லுகிறதனாலே கட்டப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. all the armor of God கடவுளுடைய எல்லா சத்துவங்களும் is covered with the truth. எல்லா சத்துவங்களும் இந்த கச்சையினாலே இறுக கட்டப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. Children of God, you have to understand this. Amen. You receive salvation as a gift. That is truth. That it says. இது எதை உங்களுக்கு விளக்குகிறது என்று சொன்னால் மீட்பு என்பதை இந்த உண்மையின் மூலமாகவே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். That is truth. அது உண்மை, அதான் சத்தியம். Here இங்கே with this belt இந்த கச்சையின் மூலமாக I am giving you the assurance that your salvation is done. இந்த கச்சையின் உங்கள் இடுப்பிலே கட்டப்பட்டு இருப்பதினால் உங்களுடைய மீட்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Your righteousness is complete and done and truth. உங்களுடைய நீதியானது உங்களுக்கு முழுமையாய் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. What devil is doing is, ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான் you have என்றால் to understand that. Then only you will understand the depth of this belt. அதாவது இந்த கச்சையினுடைய ஆழத்தை அந்த சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொல்லுவதன் மூலம் தான் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். NIV version, I'm reading from NIV, New International Version, verse number 14. Stand firm then. நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். Then only you will stand firm. நீங்கள் இந்த கச்சையை கட்டிக்கொண்டால் மட்டும்தான் உறுதியாக நிற்க முடியும். Repeat again. நீங்கள் அந்த பெல்ட் ஆகிய கச்சையை உங்களுடைய இடுப்பிலே கட்டிக்கொண்ட சத்தியம் என்று சொல்லுகின்ற கச்சையை உங்களுடைய இடுப்பிலே கட்டிக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் நிலைத்து நிற்க முடியும். സത്യത്തിന്റെ ബെൽറ്റ് കെട്ടാതെ നിവരം നിൽക്കാൻ കഴിയുകയില്ല. അതുകൊണ്ട് അവിടെ പറയുന്നത് സ്റ്റാൻഡ് ഫേം. ഉറുതിയാക നിൽക്കുക. Then the things is revealing. Stand firm then with the belt of truth which is buckled around your waist. அதாவது சத்தியம் என்று சொல்ல கண்டுகிற கச்சையினால் உங்களுடைய இடுப்பிலே கட்டிக்கொண்டு உறுதியாய் நில்லுங்கள். Otherwise you cannot stand. இல்லாவிட்டால் உங்களால் நிற்க முடியாது. You cannot stand firm. உங்களால் உறுதியாக நிற்க முடியாது. Maybe you will stand. நீங்கள் நிற்கலாம். Maybe you will fall. ஆனால் கீழே விழுவீர்கள். But continuously you are going to stand. ஆனால் நீங்கள் நீண்ட நேரம் தொடர்ச்சியாக நீங்கள் நிற்க வேண்டுமானால் சத்தியத்தை உங்களுடைய இடுப்பிலே கட்டித்தான் ஆக வேண்டும். Hallelujah. If you want to stand firm continuously, நீங்கள் உறுதியாக நிலையாக ஒவ்வொரு நாளும் நிற்க வேண்டுமானால் it's not for 1 month. இது ஒரு மாதத்திற்குரியதல்ல. Some of our experiences like this. சிலருடைய தொடர்ச்சியான அனுபவம் இப்படியாக வருகிறது. Last 2 months I was totally under the breakthrough of God. ஆண்டவரே நான் 2 மாதங்களாக கடவுளோடு நான் இடைப்பட்டு கொண்டிருந்தேன். But after I got disconnected. ஆனால் 2 மாதங்களுக்கு பின்னால் எங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. Now I cannot stand. நான் என்னால் இப்பொழுது நிற்க முடியவில்லை. This is continuous standing. இது இங்கே சொல்லப்படுகிறது நீண்ட நேரமாக அல்லது தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். He is making you, ஆண்டவர் உங்களை making you able to stand. ஆண்டவர் இந்த கச்சையின் மூலமாய் with this truth. இந்த உண்மை என்று சொல்லுகிற கச்சையின் மூலமாய் உங்களை தொடர்ந்து நிற்க விரும்புகிறார், நிற்க வைக்கிறார்.
no lie of devil will let you fall. இந்த பொய் சொல்லுகிற சாத்தானால் உங்களை கீழே தள்ள முடியாது. No lie can fall you down. எந்த பொய்யும் உங்களை கீழே தள்ள முடியாது. No lie. Tonight I cancel all the lies of devil in Jesus name. இந்த இரவு பொழுதிலே சாத்தானுடைய எல்லா பொய்களையும் நான் அதம் பண்ண போகின்றேன். When he was in this earth, he was cancelling all the lies of devil. இயேசு இங்கே இருக்கிறபடியினால், அந்த சத்தியம் இங்கே இருக்கிறபடியினால் எல்லா பொய்களும் இங்கே முழுமையாய் அதம் பண்ணப்பட போகிறது. Before Jesus, the lie was prevailing over this earth. ஆண்டவரே இயேசுநாதருக்கு முன்பாக அந்த பொய்மை இங்கே உலாவிக் கொண்டிருந்தது, உலகிலே உலாவிக் கொண்டிருந்தது. The lie of devil. இந்த பொய்யாகிய சாத்தான், This sickness is because of the parents what they did. சாத்தான் என்ன சொன்னான்னா, உனக்கு இந்த வியாதி உன்னுடைய முன் பெற்றோர் செய்த பாவத்தினாலே வந்தது என்று சொன்னான். This sickness will not go, it will go with you only. இந்த வியாதி உன்னோட தான் போகும், உன்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னான். The lie of devil. இந்த பொய் சொல்லுகிற சாத்தான், This house is going to be empty and this city is going to be under sorrow. அவன் சொன்னா, There will not be any joy and there will not be any happy, there will not be any surprises, there will not be any blessings. It's all the lies of devil. அவன் சாத்தான் சொன்னான், இந்த பட்டணத்திலேயோ உன்னுடைய வீட்டிலேயோ இந்த விதமான ஆசீர்வாதத்தையோ மகிழ்ச்சியையோ செழிப்பையோ நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொன்னான். But when he was in this earth, ஆனால் இந்த every day he was cancelling the lie of devil. ஆண்டவராய் இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருந்த வேளைகளில் ஒவ்வொரு நாளும் இந்த சாத்தானுடைய பொய்யினை அதம் பண்ணினார், தகர்த்து போட்டார். The lie of devil. இந்த சாத்தானுடைய பொய் Tonight இந்த இரவு பொழுதிலே there are lies. நிறைய பொய்கள் இருக்கிறது. Hallelujah. Lies. நிறைய பொய்மைகள் இருக்கிறது. Number one lie is, முதல் பொய் என்னவென்றால், if you conduct a meeting, நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டத்தை நீங்கள் ஆரம்பித்தால் maximum 1000 people will come. 1000 அதிகபட்சமாக ஒரு 1000 பேர் வருவார்கள். No devil, your life cannot stand. சாத்தானே நீ சொல்ல முடியாது, நீ நிற்க முடியாது. Hallelujah. We are going to accommodate hundreds of lakhs of people in Jesus name. நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லட்சக்கணக்கான மக்களை இந்த இடத்தில் நாங்கள் நிறுத்துவோம், The எழுப்புவோம். lie of devil is our limitations. அதாவது பொய் சொல்லுகிற சாத்தான் அவனுக்கு என்ன ஒரு லிமிட்டேஷன் உண்டு, ஒரு Hey, think about you. உங்களுக்கு ஒரு வரையறை உண்டு அவனுக்கு. See your limitation. அவன் சொல்லுவான், உன்னுடைய வரையறை நீ பார்த்துக்கொள், உனக்கு இதுக்கு மேல தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லுவான். Hey, it's very easy to preach, but it is very difficult to practice. ஐயா பிரசங்கிப்பது ஈஸி ஐயா, அதன்படி நடக்கிறது என்பது ரொம்ப கடினமானது ஐயா. No. It's not easy. அது ரொம்ப லகுவான காரியம் இல்ல. Don't waste your time with preaching Jesus. உன்னுடைய நேரத்தை இயேசுவை பிரசங்கிப்பதன் மூலமாக பொய் சொல்லுகிற சாத்தானே, your time is over. உன்னுடைய நேரம் முடிந்து போனது. The truth is revealed. உண்மை சத்தியம் வெளிப்பட்டு இருக்கிறது. The truth is revealed with my Jesus. சத்தியம் என் ஆண்டவராய் இயேசுவின் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது. You shall know the truth. நீங்கள் இப்பொழுது அந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். The truth will set you free. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். There I see the person of truth. இங்கே அந்த சத்தியமாகிய மனிதனை நம்ம இங்கே சந்திக்க போறோம். Yes, exactly. If you know the truth, நீங்கள் அந்த சத்தியத்தை உணர்ந்து புரிந்து கொள்வீர்களானால், that person truth will set you free. அந்த சத்தியமாகிய மனிதன் உங்களை விடுதலையாக்குவார். Truth is not a fact. ட்ரூத் என்பது ஒரு கருத்து இல்ல, not a subject to preach. அது ஒரு சத்தியம், அதாவது ஒரு செயலை அல்லது ஒரு வார்த்தையை சொல்வதற்கான ஒரு கருத்து அல்ல. If you know him, he will set you free from all the lies of devil. சத்தியம் என்பது ஒரு மனிதன், அந்த மனிதன் உங்களை எல்லா விதத்திலும் விடுதலையாக்குவான். அவன் ஒரு கருத்து அல்ல, அது ஒரு கருத்து அல்ல. It's not an ideology. It's not an ideology. It's not an ideology. It's not an ideology. Truth is a person. If you know him, அந்த சத்தியம் என்று சொல்லுகின்ற ஆழ்த்தத்துவத்தை உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், you are allowing him to set you free. அவர் உங்கள் மேல் செயல்படுவதற்கு, உங்களை விடுதலை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். If you know the truth, this is what Jesus said. If you know the truth, நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்களானால், the truth itself will set you free. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். Remember, people of God, என் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். You are fully protected under the armor of God. ஆண்டவருடைய சத்தியத்தின் சத்துவத்தின் மூலமாக நீங்கள் முழுமையாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are fully protected. நீங்கள் முழுமையாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். And the armor of God is tightened.
அந்த ஆண்டவருடைய சத்துவங்கள் அந்த ஆண்டவருடைய சத்துவங்கள் உங்களை முழுமையாய் இறுக பிடித்திருக்கிறது. உங்களுடைய இடுப்பிலே இறுக உங்களை கட்டிக் கொண்டிருக்கிறது. With his truth. அவருடைய சத்தியத்தின் மூலமாக. No lie is going to prevail against you. எந்த விதமான பொய்யும் உங்களை நெருங்க முடியாது, உங்களை மேற்கொள்ளவும் முடியாது. In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே I command all the lies to destroy right now. எல்லா பொய்களும் இப்பொழுதே அழியும்படியாய் நான் கட்டளையிடுகிறேன். Lies, your time is over. You have to leave this ground. I command in the name of truth. Yes, அதாவது பொய்மை மெய்மையாகிய சத்தியத்தின் மூலமாக நான் இப்பொழுது கட்டளையிடுகிறேன். பொய்மைகள் இந்த கிரவுண்டை விட்டு வெளியே போன மைதானத்தை விட்டு வெளியேறுவதாக. Jesus. இயேசுவே. Cities are under the lies of devil. எல்லா பட்டணங்களும் இன்றைக்கு சாத்தானுடைய கட்டுகளுக்குள்ளாலே இருக்கிறது. Before he ascended to the heaven, அவன் பரலோகத்திற்கு ஏறும் முன்னால this was his commandment to his disciples. ஆண்டவராகிய இயேசுநாதர் பரலோகத்திற்கு ஏறுவதற்கு முன்னால All authority in heaven and earth is given to me. பரலோகத்திலும் பூலோகத்திலும் எனக்கு முழு அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. I am the supreme authority. நான் தானே எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம் உள்ளவர். So from with this authority I am sending you, my dear children. என்னுடைய பிள்ளைகளே, அந்த அதிகாரத்தின் மூலமாய் நான் உங்களை அனுப்புகிறேன். Go into the uttermost part of the world. உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கு நீங்கள் கடந்து செல்லுங்கள். Preach the good news of the gospel. ஆண்டவருடைய நற்செய்தியை எல்லா மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். Heal the sick and cast out the demon. எல்லா பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள். Wonders in my name. பிசாசுகளை துரத்துங்கள். ஆண்டவருடைய நாம இயேசுவின் நாமத்தினாலே பெரிதானவைகளை வல்லமையானவைகளை செய்யுங்கள். After the finished work on the cross, ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய செயலை முடித்த பின்பு before the ascension, அதற்கு பரமேறுவதற்கு முன்பாக he is confirming the things with his disciples. தன்னுடைய சீடர்கள் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்துகின்றார். Things all above is under my knee. எல்லா மேலானவைகள் எல்லாம் என்னுடைய கரத்திலே இருக்கிறது, எனக்குள்ளாக This earth is under my knee. இந்த கீழே இருக்கிறது என் கால்களுக்கு கீழே இருக்கிறது. I am the supreme authority. நான் தானே எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம் உள்ளவர். So all authority in heaven and earth is given to Jesus alone. எல்லா மானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா சகல அதிகாரங்களும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இயேசுவே. Thakala is not devil. இந்த தக்கலை பட்டணம் சாத்தானுக்குரிய இடம் அல்ல. Prince of this Thakala is not devil. He is my Lord and Savior Jesus Christ. இந்த இடம் ஆண்டவராகிய இயேசுநாதருக்குரியது. Hallelujah. But the liar, ஆனால் அந்த பொய்மை சொல்லுகிறவன், you know what liar saying? இந்த பொய் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? Look, பாருங்கள், see the cities பட்டணங்களை எல்லாம் பாருங்க, under sex racket. அங்க பாருங்க, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் முழுமையாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. See the slum. அங்க பாருங்கள், அந்த பட்டணங்களில் இருக்கின்ற see the youngsters. பட்டணங்களில் இருக்கின்ற ஸ்லம் ஏரியாக்களை நீங்க பாருங்க, சேரி பகுதியில் பாருங்க, அங்க இருக்கிற வாலிபர்களை நீங்க பாருங்க. They all are under my control. அவர்கள் எல்லாரும் எனக்கு கீழாக இருக்கிறார்கள். Hey devil, ஐயோ சாத்தானே, உன்னிடத்தில் சொல்லுகிறேன், no, we are not ready to accept your lie. உன்னுடைய பொய்யை நாங்கள் ஏற்றுக்கொள்ள to establish one truth, that is my Jesus, the Savior of the universe, is the supreme authority. வல்லமையுள்ள இயேசுவினுடைய நாமத்தை நாங்கள் இங்கே உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அவரே வானத்திற்கும் பூமிக்கும் கீழே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே All authority, எல்லா வல்லமை, on the earth, வானமும் பூமியும் உள்ள எல்லா அதிகாரங்களும், wherever you go with this confidence. எங்கே நீங்கள் கடந்து சென்றாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். Your salvation is truth. உங்களுடைய மீட்பு என்பது சத்தியமானது. Your breastplate is truth. உங்களுடைய நெஞ்சு பகுதியிலே கட்டப்பட்டிருக்கின்ற கவசம் என்பது உண்மையானது. It's not imagination. அது இமேஜினேஷன் அல்லது ஒரு கற்பனை அல்லது. This is just your imagine and living in a spiritual. No, இது கற்பனையிலே வாழுகின்ற ஒரு ஆன்மீக வாழ்க்கை அல்ல. that is truth, my dear. இது உண்மையானது. Your salvation is truth. உங்களுடைய மீட்பு என்பது உண்மையானது. Your breastplate is truth. உங்களுடைய உண்மை என்பது உங்களுடைய நெஞ்சு பகுதியிலே கட்டப்பட்டிருக்கிற பிளேட் உண்மை என்பது. The of the gospel in your foot is ready, is truth. நற்செய்தியை சுமந்தவருடைய கால்கள் ரெடியாக இருக்கிறது. Is completely covered with the shield of faith. உங்களுடைய சரீரம் முழுவதுமாக, உங்களுடைய உள்ளம் முழுவதுமாக விசுவாசத்தினாலே நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்து செல்லுங்கள். Oh, see your left hand. உங்களுடைய இடது கையை பாருங்கள். Is filled with the shield of faith. ஆண்டவராகிய இயேசுநாதருடைய விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கரத்திலே you can see the sword of word. ஆண்டவருடைய வாளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள்.
This is all truth. இவைகளெல்லாம் உண்மையானவைகள். Devil will say it's all allegorical. சாத்தான் சொல்லுகிறான் இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஏதோ ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து ஓவியங்கள். Good to preach in emotion. இதையெல்லாம் ஒரு எமோஷனலாக உற்சாகத்தினால நீங்க சொல்லலாம். But it is difficult to practice, my dear. இதை நிஜமாக நீங்க செய்யணும்னா ரொம்ப கடினமான ஒன்று. Oh, nothing is going to happen. இதெல்லாம் நடக்காது ஐயா. Hey, liar devil, we know this is not imagination. இந்த சாத்தானே எங்களுக்கு தெரியும் இது கற்பனையானது அல்ல, அது நிஜமானது. We can feel it. நாங்கள் அதை உணர்ந்திருக்கிறோம், நாங்கள் அதை அனுபவித்திருக்கிறோம். This morning I am done sure with my salvation. இந்த காலையிலே நான் அந்த மீட்பின் சித்தத்திற்குள்ளாக நான் கடந்து வந்திருக்கிறேன். I am sure with my righteousness. நான் என்னுடைய நீதியினாலே என்னுடைய சத்தியத்தினாலே நான் உண்மையாய் நிலைநிற்கிறேன். I am sure that I am prepared for the gospel. நான் என்னுடைய சத்தியத்திற்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், நற்செய்திக்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். This with the shield of faith. என் முழுவதுமாக என்னுடைய கரங்கள் விசுவாசத்தினாலே, விசுவாசம் என்ற கேடகத்தினாலே பிடித்துக் கொண்டிருக்கிறேன். This is all truth. இதெல்லாம் உண்மையானது. Receive that. அதை பெற்றுக் கொள்ளுங்கள். Stand firm. உறுதியாக நில்லுங்கள். Don't fall down. கீழே விழுந்து விடாதீர்கள். We are not called to fall, we are called to reign. நாம் கீழே விழுந்து விடுவதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை, ஆளுகை செய்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விழுவதற்காக, கீழே விழுவதற்காக அழைக்கப்படவில்லை, ஆளுகை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பொல்லாத நாட்களிலே உறுதியாக நிற்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You will stand. Why? You know why you are standing? நீங்கள் ஏன் நிற்கிறீர்கள் தெரியுமா? Your armor of God is buckled in truth, that is known Jesus, the savior of the universe. சத்தியம் என்று சொல்லுகின்ற இடைக்கச்சை உங்களிலே கட்டப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நீதியினால் நீங்கள் நீதி என்கிற கவசம் உங்களுடைய மார்புகளிலே நின்று கொண்டிருக்கிறதால் இந்த இடத்துல நீங்கள் தைரியமாய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். This truth is encouraging people. இந்த உண்மை சத்தியம் ஒவ்வொரு மக்களையும் உற்சாகப்படுத்துகிறது. To stand against the lies of devil. சாத்தானுக்கு எதிராக உறுதியாய் நிற்பதற்காக ஒவ்வொரு மக்களையும் the lies of devil. சாத்தானுக்கு எதிராக நிற்பதற்காக, பொய்மைக்கு எதிராக நிற்பதற்காக ஒவ்வொரு மக்களையும் உற்சாகப்படுத்துகிறது. Get ready, people of God. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Get ready. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். You will stand firm. நீங்கள் தைரியமாக நிற்க வேண்டும். You will stand firm. நீங்கள் தைரியமாக நிற்க வேண்டும். You will stand firm. நீங்கள் உறுதியாய் நிற்க வேண்டும். The place God established you, கடவுள் உங்களை எந்த இடத்திலே உறுதியாய் நிலைநிறுத்தியிருக்கிறார்களோ, is the platform for the work of evangelism. அந்த இடத்திலே ஆண்டவருடைய நற்செய்தி பணியை நீங்கள் செய்யுங்கள். எந்த இடத்திலே நீங்கள் நிற்கிறீர்களோ, அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே ஆண்டவருடைய நற்செய்தியை நீங்கள் சொல்லுங்கள். Maybe you are working in a political field. நீங்கள் ஒருவேளை ஒரு அரசியல் ரீதியிலே நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கலாம். Remember, புரிந்து கொள்ளுங்கள், you are established there by God alone. நீங்கள் இந்த இடத்திலே கடவுளால் நீங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Your waist is buckled with the truth. உங்களுடைய இடுப்பு கச்சை சத்தியத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். No opposition will make any harm to you. எந்த விதமான oppositions, எந்த எதிர்ப்புகளும் உங்களை ஒன்றுமே செய்யாது. nothing is going to happen. உங்களுக்கு எந்த எதிர்ப்புகளும் உங்களை பாதிக்காது, ஒன்றுமே உங்களுக்கு நடக்காது. Let me give you 100% of guarantee. உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களுக்கு 100% உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Nothing is going to happen. உங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாது. You may be going through a financial difficulty today. ஒருவேளை நீங்கள் இந்த இரவில் இந்த நாட்களில் நீங்கள் பொருளாதாரத்திலே பண பிரச்சனையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்களானால், let me tell you, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். after this financial crisis, இந்த பொருளாதார பிரச்சனைக்கு பின்னால you will also enjoy the salvation. ஆண்டவருடைய இரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். This is not a end. இதுதான் உங்களுக்கு கடைசி பகுதி. This is not a end. இதனுடைய முடிவல்ல. This is just a beginning. இது ஒரு ஆரம்பம். Beginning of a new journey. இது ஒரு புதிய பயணத்திற்கான ஒரு ஆரம்பம். இது with the new knowledge that you are well protected in the armor இந்த of புதிய God. அறிவினாலே சத்தியம் என்று சொல்லுகின்ற கச்சை உங்களுடைய இடுப்புகளிலே கட்டப்பட்டிருக்கிறதுனாலே, Father, we thank you. ஆண்டவரே, மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Thank you for spreading this knowledge upon your people. ஆண்டவரே, இந்த அறிவை உம்முடைய மக்கள் மேல் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமா இயேசுவுக்கு மகிமை கொடு. நன்றி சொல்லுவோம். He is wonderful. He is wonderful. Hallelujah. Why Paul moved to the cities of Asia or in other cities? ஏன் பவுல் எபேசு பட்டணத்திற்கோ அல்லது மற்ற பட்டணங்களுக்கோ கடந்து சென்றார்? He is sure. அவர் உண்மையாய் அறிந்திருந்தார். He is sure. அவர் அறிந்திருந்தார் His truth இந்த உண்மை as a person.
அந்த உண்மையாகிய It's not மனிதன் simply a belt. இது ஒரு பெல்ட் அல்ல, It's not simply a belt. அது ஒரு சாதாரணமான ஒரு இடைக்கச்சை அல்ல. The truth which I receive is not simply a belt. நான் பெற்றிருக்கின்ற இடைக்கச்சை ஒரு சாதாரணமான ஒரு இடைக்கச்சை அல்ல. I know it's a person. அது ஒரு ஆள் தத்துவமானது. He is moving with me. அவர் என்னோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார். He is moving with me. அவர் என்னோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார். I know what is going to happen. எனக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது என்று எனக்கு தெரியும். I know what is going to happen. எனக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது என்று எனக்கு தெரியும். No lies of devil is going to work. எந்த சாத்தானுடைய எந்த பொய்களும் நடக்காது. Tell your neighbor that no lies of devil is going to work. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், எந்த பொய்மையும் No நடக்காது. lies of devil is going to work. எந்த சாத்தானுடைய எந்த பொய்யும் நடக்காதேனே. No lies of devil is going to work. சாத்தானுடைய எந்த பொய்யும் இனிமே நடக்காது. Sickness is his lie, வியாதி என்பது ஒரு பொய், but the truth is healing. ஆனால் சத்தியம் என்பது விடுதலை. Curse is his lie. சாபம் என்பது பொய், Blessing ஆசீர்வாதம் என்பது is the truth. அது சத்தியம். ஆசீர்வாதம் என்பது சத்தியம். I can see the power of truth is moving over you. இங்கே சத்தியத்தினுடைய வல்லமை The full வெளிப்படுகிறது. ground is filling with truth now. இந்த சத்தியம் என்பது உங்க கிரவுண்ட் முழுவதுமாக, இந்த மைதானம் முழுவதுமாக, Full ground, the truth is spreading. இந்த மைதானம் முழுவதுமாக வியாபித்துக் கொண்டிருக்கிறது, பெருகிக் கொண்டிருக்கிறது. Get ready, people of God. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆயத்தப்படுங்கள், Get ready. ஆயத்தப்படுங்கள். Get ready. Lift your both hands towards heaven. உங்களுடைய இரண்டு கரங்களையும் பரலோகத்திற்கு நேராக உயர்த்துங்கள், நல்லா உயர்த்துங்க. நன்றாக உயர்த்துங்கள். Confess this word after me. நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை அப்படியே எனக்கு முன்னால நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். I receive the truth, Jesus. ஆண்டவரே, இந்த உண்மையினை நான் என்னுடைய பெற்றிருக்கிறேன். I will never allow the நான் lie to இப்பொழுது prevail on me. ஆண்டவரே, நான் இப்பொழுது தனிமையானவன் அல்ல. I will never allow the lie of devil to rule over me. இந்த சாத்தான் என்னை ஆளுகை செய்வதற்கு நான் ஒருபோதும் நான் என்னை அனுமதிக்க மாட்டேன். I will never allow his lie on me. அவனுடைய பொய் என்னை ஆளுகை செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். I receive நான் truth in Jesus' name. ஆண்டவரே, உண்மையிலே என்னுடைய பெண்ணிலே நான் பெற்றுக் கொள்கிறேன். I don't believe what I see. ஆண்டவரே, நான் எதை நான் பேசுகிறேன் நான் காண்கிறேன். I don't believe what I see. ஆண்டவரே, நான் பார்க்கிறதை நான் பார்க்கதில்லை, நம்பதில்லை. நான் பார்க்கிறதை நான் நம்புறதில்லை. I don't believe what I touch. நான் என்னை தொடுவதில்லை, நான் நம்புவதில்லை. I believe what it is written. ஆனால் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதை நான் I don't விசுவாசிப்பேன். believe what I see. நான் பார்ப்பதை நான் நம்புவதில்லை. Why? Because I know faith is nothing but the assurance of the things which is unseen. அதாவது விசுவாசம் என்பது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற விசுவாசம் என்பது எனக்கு காணாத காரியத்தினுடைய நிச்சயமாகவே இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Even though I am not seeing it with my literal eyes, என் சொந்த கண்களால் பார்க்காவிட்டாலும் I know. நான் அறிந்திருக்கிறேன். I receive truth in my heart. நான் என்னுடைய விசுவாசத்தினுடைய உள்ளத்தில் நான் பெற்றுக்கொள்வேன். Father, I pray for your people. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். We together we pray for the people. ஆண்டவரே, நாங்கள் இணைந்து இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Set your people free. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. Set your people free. நம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. This is your time. ஆண்டவரே, இது உம்முடைய நேரம். Send your word. உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. Your word is truth. உம்முடைய வார்த்தை உண்மையானது. Your word is nothing but you yourself. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வேறு ஒன்றுமில்லை, அது நீரே. We are allowing the truth as a person to rule over us. ஆண்டவரே, வார்த்தையாக நீர் எங்களை ஆளுகை செய்வதற்கு உம்மை அனுமதித்திருக்கிறோம் ஐயா. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே let the lie of devil, இந்த பொய்மையாகிய சாத்தான், the lies of devil, சாத்தானுடைய பொய்கள், let it destroy in Jesus' name. அது முற்றிலுமா இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. Let the truth of God இயேசுவாகிய உண்மை conquer the land, ஆண்டவரே, இந்த பொய்மையினை முற்றிலுமாய் ஆளுகை செய்வதாக. conquer the cities, ஆண்டவரே, இந்த பட்டணத்தை ஆளுகை செய்வதாக. conquer the families. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்வதாக. We allow the truth to set people free. ஆண்டவரே, இந்த உண்மையாகிய இந்த சத்தியம் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் விடுதலை செய்வதாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். In Jesus' name. Give a wonderful clap offering to the Lord. Oh, that truth is spreading in Jesus' name. இந்த உண்மை இயேசுவின் நாமத்தினாலே இங்கே வியாபித்துக் கொண்டிருக்கிறது. Jesus, Jesus, Jesus.
I don't know how many of you are ready. உங்களில் எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? I am ready to receive the truth. நான் இந்த உண்மையினை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். உங்களில் எத்தனை பேர்? I don't believe what negative people say. நான் எதிர்மறையாக பேசுகிற மக்கள் சொல்வதை நான் நம்ப மாட்டேன். Because I know the truth. நான் உண்மையினை நான் அறிந்திருக்கிறேன். People are under the guidance of the liar. That's why they are saying lies. அதாவது சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளால இருக்கிற பிள்ளைகள் பொய்மையினை சொல்லுகின்றவர்கள். We'll see everything negative. அவர்கள் எல்லாரும் எதிர்மறையாக சிந்திக்கின்றவர்கள். We'll see everything in negatively. அவர்கள் எல்லாவற்றையும் எதிர்மறையாகவே பார்ப்பார்கள். But when you allow truth in you, ஆனால் சத்தியத்தை உங்களுக்குள்ளாக நீங்கள் அனுமதிப்பார்கள். negative you will see positive. எந்த எதிர்மறையும் நேர்மறையாக மாறிவிடும். This is not your nature. இது but உங்களுடைய the nature of the love which you receive. அது உங்களுடைய சுபாவம் அல்ல, அது ஆண்டவராகிய இயேசுவினுடைய அன்பின் சுபாவம். How many sick people are receiving truth right now? எத்தனை வியாதியஸ்தர்கள் அந்த உண்மையினை உங்களுடைய சமூகங்களிலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? How many of you want to receive the truth in your body? எத்தனை பேர் அந்த உண்மையினை உங்களுடைய சரீரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் How many விரும்புகிறீர்கள்? of you are expecting a healing? உங்களில் எத்தனை பேர் ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? Let me see your hands. உங்களுடைய கரங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். I need a healing, brother. Please lift your hand. என்னுடைய சகோதரனே, நான் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்த்திருக்கிறேன், ஒரு சுகத்தை எதிர்பார்த்திருக்கிறேன். உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? கரங்களை உயர்த்தீங்களா? You can stand up now. நீங்கள் இப்ப எழும்பி நிற்கலாம். You can stand up with me right now. நீங்கள் எழும்பி நிற்கலாம். I would like to pray for you now. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Father, in the name of Jesus. அப்பா, இயேசுவின் நாம பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே Your word is true. உம்முடைய வார்த்தை உண்மையானது. Your word alone is true. உம்முடைய வார்த்தை மட்டுமே உண்மையானது. Send your word. உம்முடைய வார்த்தையை அனுப்பி Set your people free. உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. In Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே Lay your hand உங்களுடைய கரங்களை உங்கள் on மேல் the வைத்துக் கொள்ளுங்கள். place where you see your sickness. உங்களுடைய வியாதி எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய பிள்ளைகளுடைய And say கரங்களை like வைத்துக் this. கொள்ளுங்கள். அப்படி என்று சொல்லுங்க. நான் சொல்றேன். Please open your eyes. உங்களுடைய கரங்களை தரங்க. Please open your eyes. Look. என்னை பாருங்கள். Listen. என்னை கவனிங்க. See, if you have problem with your hearing, உங்களுடைய காதுகளில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குமானா do like this. உங்களுடைய காதுகளில் Take your right hand. உங்களுடைய வலது கையை எடுத்து Put like this. காதுக்குள்ளால இப்படி வைங்க. And confess அந்த அறிக்கை செய்யுங்கள். word. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். I believe in the truth. நான் அந்த வார்த்தையிலே நம்புகிறேன், இந்த உண்மையை நம்புகிறேன். The hearing problem is the lie of devil. என்னுடைய காது கேட்காத பிரச்சனை, காது பிரச்சனை சாத்தானுடைய பொய் என்று நான் நம்புகிறேன். I am not willing to take it anymore. நான் அதை இனி சுமந்து கொண்டு செல்ல விரும்பவில்லை. I receive my healing in Jesus' name. நான் இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Like that, அதுபோல all the sick people, எல்லா வியாதியஸ்தர்களும் lay your hand on you. உங்களுடைய கரங்களை உங்கள் மேலே வைங்க. Where you need a healing, உங்களுக்கு எந்த பகுதியிலே உங்களுக்கு சுகம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த இடத்துல lay உங்களுடைய your hand now. உங்களுடைய கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். Jesus is touching you. இயேசு உங்களை தொடுகிறார். My Jesus is setting you free. எங்கள் இயேசு உங்களை விடுதலை செய்து அனுப்ப விரும்புகிறார். The nature of the truth is moving over this ground. இந்த சத்தியத்தினுடைய ஆழ்த்தத்துவம், அது உண்மை இந்த இடத்துல வியாபித்துக் கொண்டிருக்கிறது, உலாவிக் கொண்டிருக்கிறது. சத்தியத்தின் சுபாவம், சத்தியத்தினுடைய சுவாபம், சுவாபம். The nature of the truth is spreading. இந்த சத்தியத்தினுடைய உண்மைத்தன்மை இந்த இடத்துல வியாபித்துக் Nature கொண்டிருக்கிறது. of the truth is freedom. அந்த சத்தியத்தினுடைய உண்மைத்தன்மை என்பது விடுதலை. Get ready. ஆயத்தப்படுங்கள் உங்களை. I declare freedom in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். Set your people free. உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை செய்து அனுப்புவீராக. Akhil brother, you have to go back. See that boy standing in the back line, in the left side. Yes. You have problem with ear. அவருடைய காதுகளிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. My Jesus is healing him. என் ஆண்டவர் அவனை குணப்படுத்த விரும்புகிறார். சீக்கிரம் முன்னாடி வாங்க. The power of God.
Brother, what's your name? Geoffrey. Joffrey. Geoffrey. 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 Oh, Geoffrey. Geoffrey. Okay. Oh, you're receiving healing touch of God. ஆண்டவருடைய வல்லமை நீ பெற்றுக்கொள்ளுகின்றாய். I can see. நான் அதை பார்க்கிறேன். You are hearing. உன்னுடைய காது It's restoring right now. அது திரும்ப கேட்கும் திறனை பெற்றுக்கொள்ளுகிறது. Geoffrey, what's your problem? ஜாஃபனுடைய பிரச்சனை என்னது? ஹியரிங் I have hearing problem. Right here, you have hearing problem. It's உன்னுடைய for வலது last how many காதுல years? Huh? From your childhood, you born with this? Oh. அது அவருக்கு From his childhood onwards, he's suffering with the hearing problem. So, you're coming for the first time? Oh, you attend 3 days meeting. It's wonderful, young guy. Praise God. Lay your hand. உன்னுடைய கரத்தை இங்கே வைத்துக்கொள். Father, இயேசுவே, பிதாவே, in the name of your Son, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே, Jesus Christ, இயேசு கிறிஸ்து, let the power of the truth, உண்மை என்ற சத்தியத்தினுடைய வல்லமை, let the power of the truth சத்தியத்தினுடைய வல்லமை touch him. அதை தொடுவதாக. Oh, oh, he is under the power of God now. ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள். Take it. Take it. ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள். Take it. He is under the power of God now. ஆண்டவருடைய வல்லமைக்குள்ளால இருக்கிறான். Yes, he is receiving. அவன் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறான். It's a total healing. அவருக்கு இப்பொழுது முழுமையான விடுதலை. It's a total, it's a complete healing. Give glory to Jesus. அவருக்கு முழு விடுதலை அவன் பெற்றிருக்கிறார். Oh, oh, power of God is touching you. ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொட்டுக் Take கொண்டிருக்கிறது. it. பெற்றுக்கொள். Take it. பெற்றுக்கொள். Take it. பெற்றுக்கொள். Take it. பெற்றுக்கொள். Take it. Take it. பெற்றுக்கொள். Take it. பெற்றுக்கொள். Let it be complete in Jesus' name. உன் முழு விடுதலை நீ பெற்றிருக்கிறாய் இயேசுவின் நாமத்தினாலே. It's done. Geoffrey. Geoffrey. Huh? Yeah, Joe. Geoffrey. It's done, money. It's done. It's done. You can check it out now. Engineering. Huh? Engineering. Where did you study? Chennai. Study? Chennai. What's your family name? He is late actually. He's late. What's your mother's name? Shanta. What's your father's name? Mr. William. You have brothers? Sorry? You have brothers? No, I'm the only one. Oh, you are the only begotten one. Yeah. Praise God. You can hear well, right? Yeah. You're perfectly okay? Yeah, I'm okay. Give glory to Jesus. Wonderful healing. Hallelujah. Hallelujah. From childhood onwards, he lost his hearing. My Jesus is restoring his healing in Jesus' name. அவனுடைய குழந்தை பருவத்திலே அவனுடைய கேட்கும் திறனை இழந்து விட்டவன், ஆனால் கர்த்தர் அவனுக்கு மீண்டும் அந்த கேட்கும் திறனை கொடுத்திருக்கிறார். Don't forget, the truth is setting people free. ஒன்றை மறவாதீர்கள், சத்தியம் மக்களை விடுதலையாக்கும். We are not doing this. நாங்கள் அதை செய்யவில்லை. The truth is setting people free. சத்தியம் மக்களை விடுதலையாக்குகிறது. Truth alone is setting free. சத்தியமாக இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். We cannot. நாங்களால முடியாது. As a human being, we have our own limitations. மனிதர்களாய் எங்களுக்கு ஒரு சின்ன லிமிட், எங்களுக்கு ஒரு வரையறை உண்டு. But he is unlimited. ஆனால் ஆண்டவர் வரையறை இல்லாதவர். He is unlimited. Believe in his miracle. அவர் வரையறை இல்லாதவர். அவருடைய அற்புதத்திலே நம்பிக்கையாயிருங்கள். He is moving. அவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். He is moving. அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். Touching lives. அவர் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். Touching people. அவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறார். Setting people free. ஒவ்வொரு மக்களையும் அவர் விடுதலை செய்து அனுப்புகிறார். Raise your hand. Lay your hand. உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். And confess. அறிக்கை செய்யுங்கள். Declare, I allow the truth to rule over my body. ஆண்டவரே, உண்மை சத்தியம் என்னை ஆளுகை செய்ய நான் அனுமதித்திருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். I allow the truth. நான் என் சத்தியம் என்னுடைய உடலில் சரீரத்திலே செயல்படுவதற்கு நான் அனுமதித்திருக்கிறேன் என்று வாய் திறந்து சொல்லுங்கள். அறிக்கை செய்யுங்கள். The lie of devil
நான் பொய்மையிலே நான் வெறுக்கிறேன், அதை தள்ளிவிடுகிறேன். In Jesus mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. In Jesus mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. In Jesus mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. There be healings. இங்கே சுகங்கள் நடைபெறுவதாக. See that sister, she is receiving the touch of God now. ஸ்பெக்டக்கல் போட்டங்களா? Yes. சகோதரி, she is receiving the touch of God now. அவர்கள் கடவுளுடைய சுகத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். She is receiving the touch of God now. கடவுளுடைய சுகத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். She is receiving. 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 Oh, Jesus. Amma, என்னம்மா பேரு? Florence. Florence. Praise God. Sister Florence, I can see the power of God is touching you. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுவதை நான் பார்க்கிறேன். Especially குறிப்பாக in your left breast. உங்களுடைய இடது நெஞ்சு பகுதியிலே, This spot. இந்த பகுதியிலே You can touch. Yes, that's a spot. Power of God is revealing there. ஆண்டவருடைய வல்லமை எனக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறது. Oh, she's under the power of God now. ஆண்டவருடைய வல்லமை பாதுகாப்பில் Take him. Take her in Jesus' name. Take her in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் இதை பெற்றுக்கொள். Oof. Unable to stand. Power of God here is so heavy. ஆண்டவருடைய வல்லமையை Power of God here is so heavy. வல்லமையை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. It's moving. It's moving. It's moving. She's receiving the touch. ஆண்டவருடைய தொடுதலை வெளிப்படுத்துகிறார். She's receiving the touch. ஆண்டவர் வல்லமையை அவர்கள் தொடுகிறார். She's receiving. ஆண்டவருடைய வல்லமையை தொடுகிறார். I need one more volunteer on stage. She's receiving. ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். She is receiving. அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். The lump is disappearing. The lump is disappearing. அந்த கட்டி அவர்களை விட்டு மறைந்து போகிறது. The lump is disappearing. அந்த கட்டி அவர்களை விட்டு மறைந்து போகிறது. This is the time. The lump is disappearing. அந்த கட்டி மறைந்து போகிறது. The lump is disappearing. அது மறைந்து போகிறது. Take it. பெற்றுக்கொள்ளுங்கள். 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 In Jesus' name. Take it. இயேசுவின் நாமத்தினாலே Complete. பெற்றுக்கொள்ளுங்கள். The lump is disappearing. That growth is not there. அந்த கட்டி பலன் இடத்துல இல்லை. That growth is not there. அந்த கட்டி பலன் இடத்துல இல்லை. Growth in the left breast, above the left breast, is disappearing right now. இடது நெஞ்சு பகுதிக்கு மேலே அந்த கட்டி முழுவதுமாக இப்பொழுது மறைந்து போகிறது. Sister Florence is under the power of God now. சிஸ்டர் ஃப்ளாரன்ஸ் இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமைக்குள்ளாக இருக்கிறார்கள். My Jesus is setting her completely free in என் Jesus. ஆண்டவர்களை முழுமையாக விடுதலையாக்குகிறார். Don't forget, the truth is setting her free. மறந்து விடாதீர்கள், உண்மை சத்தியம் உங்களை விடுதலை செய்திருக்கிறது. The lie of devil is destroying her. அந்த பொய்யாக சாத்தான் உங்களை பிசாசின் கல்லைகள், பிசாசின் பொய்கள், பிசாசினுடைய பொய்கள் தகர்ந்து வீடு தகர்ந்து கொண்டிருக்கிறது. The lie of devil சாத்தானுடைய பொய் தகர்ந்து கொண்டிருக்கிறது. and the truth of Jesus is spreading. ஆண்டவருடைய உண்மையாகிய சத்தியம் இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. Hallelujah. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. It's done. Give glory to Jesus. ஆண்டவருக்கு It's மகிமைப்படுத்துங்கள். done. It's done. It's done. Sister Florence. It's for last how many years you are suffering with this? Huh? Many years. பல So many வருடம். years. Almost 10 years. And you have severe wheezing problem also. 25 years. 25 years of wheezing problem. 25 ஆண்டுகளாக ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம். Oh. 3 shadows. 3 Shadows. 3 ஷேடோ உங்களுக்கு நிழல்கள் உங்கள் மேல் இருக்கிறது. It's already left. அது மூன்றுமே உங்களை விட்டு விலகி போனது. It's left. 3 நிகழ்வுகள் உங்களை விட்டு It's விலகி left. போனது. Sister Florence, that growth is not there. இந்த growth இப்பொழுது உங்களுக்கு இல்லை. That growth is not. You can check it out. You can check it out. You can check it out. It's not there.
Give glory to Jesus. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். கடவுள் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. Sister Florence, you are blessed in Jesus name. நீங்கள் You are ஆண்டவராலே blessed for many.